கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நல்ல நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். கிருபையை குறித்து நாம் படிப்பதற்கு முன்பதாக முதலில் 10 கற்பனை குறித்து நாம் படிக்க வேண்டும். அதாவது தேவன் 10 பிரமாணத்தை கொடுத்தது நோக்கம் என்ன? சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட 10 பிரமாணத்தின் நோக்கம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. விழுந்து போன மனுக்குலத்தால் பிரமாணத்தினுடைய பரிசுத்தமான நீதியை நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணம் மனிதர்கள் தங்களுடைய சொந்த பாவத்தன்மையை உணர்ந்து கொள்ளும்படிக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய பிரமாணம் என்ற ஒன்று இல்லை என்றால் மனுக்குலம் தன்னுடைய உண்மையான தகுதியற்ற நிலையை உணர்ந்து கொள்ள முடியாது. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ரோமர் 7ஆம் அதிகாரம் 7லிருந்து 13 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்கே, ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. எப்படி இருக்க, நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. நம்முடைய தகுதியற்ற நிலையை மற்றும் பாவத்தை உணர்த்துவதே கட்டளை கொடுக்கப்பட்டதின் உன்னதமான நோக்கமாகும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில், ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. தொடர்ந்து நாம் இந்த சத்தியங்களை படிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உடைய வேத வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.